அது நான் எண்ணெயா கடுகு எல்லாத்தையும் பிச்சு அப்போ தான் தெரியும். தெரியாமல் கொட்டாத. தீ நல்லா வரணும், அப்போ தான் புரியும். அது படப்படணும் பிடிக்கும் போது அப்புறமா கருவேப்பிலை போடும். இதுக்கு அந்த வெத்து பேப்பர்களை எடுத்து வச்சு உள்ளே அதை ஹீட் காமிச்சாவே சரியாக இருக்கும். பாரு நிறைய கொட்டுற பாரு. குட்டி குட்டியாக கொஞ்சமாக வைக்கணும். அடுத்து கொஞ்சம் வை. அணையத்துக்குள்ளே வை. நீ அகலில் தான் வைக்கணும், இல்லை கீழே கூட போடு அந்த பேப்பரை. அது மாதிரி எழுதி நடக்கும். எது ஏன் கூட எடுத்தேன் அப்படியே வச்சுக்கிறேன். அதான் பீஸ் போயிடுச்சு இல்லை போய்க்கிறான். இது ஆத்துறா அது ஆட்டுக்குட்டி. ஹை ச்சு ஹை 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 திட் ஹட் ஹட் ச்ச 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 ச்ச. ஆ மட்டன் சரியா முட்டுறதுக்கு பார்க்குது பாரு. ஷா யாது பாரு ஆடு. ஷா ஷா எத்தனை ஆடு வச்சுக்கிறாங்க. ஷா இந்தா இந்தாங்க இந்த விறகெல்லாம் உள்ளே செலுத்துங்க. ஒவ்வொன்றா அப்படியே வச்சு கொஞ்சமாக இப்போ பிடிச்சின்னா பார்த்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு குச்சா வை, ஒரே அடியாக திணிக்காத. கொஞ்சமாக எரிய காலியாக வை. இந்தா ஓ பேப்பர் எடுத்துக்கினியா? அது நீ பேப்பர்லேயே தயாரிச்சிடலாம். அப்படியே வை. குட்டி குட்டியாக பிச்சு வை. அது அணையறதுக்குள்ளே வச்சிடணும். குட்டி குட்டி அந்த அளவுக்கு பிச்சு கொஞ்சமாக அது காலியாக டைட்டில் வச்சிடணும். கடுகு பொறிக்கவே இல்லை, சூடாகணும். ஆட்டுக்குட்டியா இந்த பொண்ணு சமையல் செய்யறத பாரு, எல்லாம் ஒன்றே சமைச்சிடும். ஹை சோ சோ ஹட் ஹட். ஷா 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 ஷா. எரியது மட்டும் நிப்பாட்டுறாது, எண்ணினே இருக்கணும்.
நீ பேப்பரில் கூட வை. இப்போ தான் கடுகு பொறிக்குதா. ஆஃப் ஆயிடுச்சுன்னா உனக்கு கஷ்டம். அந்த எரிஞ்சு இருக்கும்போதே பண்ணணும். சும்மா சும்மா அது வேஸ்ட் பண்ணாத.